السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்தலாம் என விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமுடைய மகன், அதாவது மனிதர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். அதாவது இந்த உலகத்தோடு உள்ள தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விடும். 3 விடயங்களை தவிர அந்த 3 விடயங்களினுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய நன்மைகள் அவருக்கு மண்ணறைக்கும் சென்று கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அதுல முதலாவதாக கூறினார்கள், நிரந்தரமான சதகா, தான தர்மங்கள். இரண்டாவதாக கூறினார்கள், பிரயோசனம் அளிக்கக்கூடிய அறிவு. நாங்கள் யாருக்காவது நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்திருந்தால், நல்ல ஒழுக்கத்தை, பண்பாட்டை, நன்மையான விடயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தால் அவர்கள் செயல்படுகின்ற பொழுது அதனுடைய நன்மைகள் நமக்கு வரும். மூன்றாவதாக அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள். அப்ப நம்முடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்து விட்டு சென்றால் அந்த பிள்ளைகள் நமக்காக வேண்டி துஆக்கள், பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மண்ணறைக்கு தருகிறான். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாங்கள் மரணித்து விட்டால் நம்மளால இந்த உலகத்தில் இருந்து அமல் செய்கிற பாக்கியம் நமக்கு கிடையாது. அதால நம்ம இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவ்வாறான நல்ல விடயங்களை நாங்கள் செய்துவிட்டு சென்றால் நாம் மரணித்து மண்ணறையிலே அடக்கம் செய்யப்பட்டதன் பிறகும் இதனுடைய நன்மைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் வாழுகின்ற பொழுது நம்மளால் இயன்ற சதக்கா ஜாரியாக்களை செய்து கொள்ள வேண்டும். நம்மளால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய பிரயோசனமான கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது கல்விக்கான நம்மளால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். மூன்றாவதாக நம்மளுடைய பிள்ளைகளை சாலிகான நல்ல பிள்ளைகளாக, அல்லாஹுவுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்து விட்டு சென்றால் இதனுடைய நன்மைகள் நமக்கு மண்ணறைக்கும் வரும். எனவே அன்பிற்குரியவர்களே, இவ்வாறான நல்ல செயல்களை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் உயிரோடு வாழுகின்ற பொழுது செய்துவிட்டு மரணிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.